வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஆரா ஃபைனான்ஷியல் அகாடமியின் இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெடிக்கும் தன்மை கொண்ட டைப் 3 ட்ரெண்டிங் டே பத்தி தான் அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நிதி சந்தைகள்னாலே நிறைய பேருக்கு புரியாத வார்த்தைகளும் குழப்பமான சார்ட்டுகளும் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கஷ்டமான இன்ஸ்டிடியூஷனல் வார்த்தைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு 13 வயசு பையனுக்கு புரியுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இதை பார்க்க போறோம். சார்ட்ல வரையப்படுற ஒரு சாதாரண கிடைமட்ட கோடு எப்படி ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் மாபெரும் வேகத்துல அதிர வைக்குதுன்னு உங்களுக்கு தெளிவா விளக்க போறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு விளக்க காட்சி. இது எந்த வகையிலும் ஃபைனான்சியல் அட்வைஸர் கிடையாது. மார்க்கெட் கான்செப்ட்ஸை விளக்குறதுக்காக நாங்க 3 மாசத்துக்கு முந்தைய பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை தான் பயன்படுத்துறோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற டாபிக்ஸ் இதோ. முதலாவது மூன்றாவது சந்தை அமைப்பு, அடுத்து கான்கிரீட் அணை ஒப்பீடு, மூணாவதா மேல் நோக்கிய பிரேக் அவுட்டுகள், நாலாவதா கீழ் நோக்கிய பிரேக் டவுன்கள், கடைசியா கட்டமைப்பு இடர் மேலாண்மை. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். சரக்கு ரயில் மற்றும் பங்கி ஜம்பர் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட இந்த 3வது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த டைப் 3 ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன? இதுக்கு முன்னாடி ஒரே திசையில போற டைப் 1 ஃப்ரைட் ட்ரெயின், அப்புறம் திடீர்னு பின்னோக்கி இழுக்கிற டைப் 2 பங்கி ஜம்பரை பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த டைப் 3 ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா முந்தைய நாளோட மிக அதிகபட்ச இல்லனா மிக குறைந்தபட்ச விலைய வெற்றிகரமா உடைச்சு அந்த வேகத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அலை மாதிரி மார்க்கெட்டை நகர்த்தோம். மார்க்கெட்ல இருக்கிற மத்த எல்லா ட்ரிகர்ஸை விடவும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. 2வது பகுதி கான்கிரீட் அணை ஒப்பீடு, அதாவது நிறுவனங்களின் பாதுகாப்பு அரண்கள். ஷார்ட்ல கண்ணுக்கு தெரியாம இருக்கிற இந்த தடைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு அருமையான கற்பனை ஒப்பீட்டு எடுத்துப்போம். முந்தைய நாளோட அதிகபட்ச விலைய, அதாவது பிடிஹெச்ஐ, ஆற்று நீரை தடுத்து நிறுத்துற ஒரு பெரிய மேல் அணை மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அதே போல முந்தைய நாளோட குறைந்தபட்ச விலைய, அதாவது பிடிஎல்ஐ, ஒரு கீழ் அணை மாதிரி நினைச்சுக்கோங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தங்களோட உச்சக்கட்ட பாதுகாப்ப இந்த 2 கான்கிரீட் சுவர்கள்ல தான் அமைச்சு வச்சிருப்பாங்க. சரி, இந்த கான்கிரீட் அணைகளை அவ்ளோ ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கிற சிமெண்ட் எதுன்னு தெரியுமா? அதுதான் ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் திடீர்னு உங்களுக்கு எதிரா திரும்பினா உங்க நஷ்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தானாகவே ட்ரேட க்ளோஸ் பண்ற ஒரு சேஃப்டி ஆர்டர் தான் இது. இந்த முந்தைய நாளோட உச்சத்திலையும் பாதாளத்திலையும் ஆயிரக்கணக்கான நிறுவனங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்கள் மறைஞ்சிருக்கும். இங்கதான் அசல் மேஜிக்கே நடக்குது. அந்த சங்கிலி தொடர் வினைய கவனிங்க. விலை அந்த கான்கிரீட் அணைய உடைக்கும் போது அங்க இருக்கிற ஷார்ட் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்கள் எல்லாமே ஒரே நேரத்துல ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகிற ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் தானாகவே ஒரு பை ஆர்டரா மாறிடும். இது அப்படியே ஒரு ராக்கெட் எரிபொருள் மாதிரி செயல்பட்டு மார்க்கெட்டை நம்ப முடியாத வேகத்துல மேல கொண்டு போற ஒரு மாபெரும் உந்த அலைய உருவாக்கும். இப்போ 3வது பகுதி மேல் நோக்கிய பிரேக் அவுட்ஸ் மற்றும் வெள்ளம். தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ரியல் டேட்டாவை வச்சு பார்ப்போம். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில நிஃப்டி 50 எப்படி செயல்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நவம்பர் 26 அன்னைக்கு மேல் அணை 26,032.60ல இருந்துச்சு. பயர்ஸ் இதை உடைச்சதும் ஸ்டாப்லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் 26,213 வரைக்கும் வெள்ளம் மாதிரி பாஞ்சுது. அதேபோல டிசம்பர் 5ஆம் தேதி 26,098 என்ற அணை உடைஞ்சப்போ ஷார்ட் செல்லர்கள் பதறி போய் கட்டாயமா வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால மார்க்கெட் 26,202 வரைக்கும் எந்த தடையும் இல்லாம சீறி பாஞ்சுது. 4வது பகுதி கீழ்நோக்கிய பிரேக் டவுன்கள் மற்றும் பனிச்சரிவுகள். மேல பார்த்த அதே இயற்பியல் விதிதான் கீழையும் கச்சிதமா வேலை செய்யும். மேலணை உடைஞ்சா வெள்ளம், அதே கீழணை உடைஞ்சா அது ஒரு மாபெரும் பனிச்சரிவை, அதாவது அவலான்ஸை உருவாக்கும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டாவை கவனிங்க. டிசம்பர் 8 அன்னைக்கு பயோஸோட அரண் 25,985ல இருந்துச்சு. அது உடைஞ்சதும் கட்டாய விற்பனையால மார்க்கெட் 25,892க்கு சரிஞ்சது. நவம்பர் 24 அன்னைக்கும் இதே கதை தான். 26,052 உடைஞ்சதும் தரைத்தளம் மொத்தமா இடிஞ்சு மார்க்கெட் 25,912க்கு சரிஞ்சு விழுந்துச்சு. இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதி கட்டமைப்பு இடர் மேலாண்மை. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பிரேக் அவுட் சைன்ஸ் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் உங்க பணத்தை உங்களால பாதுகாக்க முடியலன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல.
அனுபவம் இல்லாதவங்க பண்ற பெரிய தப்பு விலை அந்த கோட்டைய தொட்ட உடனே அப்பாடா ஆனா உடைஞ்சிடுச்சுன்னு அவசரப்பட்டு உள்ள குதிக்கிறது தான். மார்க்கெட் சில நேரம் சும்மா தலைய மட்டும் வெளியில காட்டிட்டு உங்க பணத்தை பிடுங்கிட்டு திரும்பவும் உள்ள போயிடும். இதான் ஃபேக் அவுட் ட்ராப். அதனால விலை அந்த அணைக்கட்டை தாண்டி சஸ்டெயின் ஆகுற வரைக்கும் பொறுமையா இருங்க. ஒரு தெளிவான 15 நிமிஷ கேண்டில் அந்த அணைக்கு வெளியே முழுமையா க்ளோஸ் ஆகுறத பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஒருபோதும் வெறும் நம்பிக்கையை மட்டும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. உண்மையான மார்க்கெட் எஜுகேஷன்ங்கிறது இன்ஸ்டிடியூஷனல் மொமெண்டம் எப்போ உண்மையாவே உள்ள வருதுன்னு சரியா கணிக்கிறது தான். கடைசியா உங்ககிட்ட நான் கேக்குற ஒரு கேள்வி இதுதான். நீங்க வெறும் நம்பிக்கையை வச்சு ட்ரேட் பண்றீங்களா, இல்ல அணை முழுமையா உடைஞ்சு தண்ணீர் பாய்வதை உறுதி செய்ய காத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இது போல இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரா ஃபைனான்ஷியல் அகாடமியோட ஆர்கைவ்ஸை தொடர்ந்து ஆராயுங்கள். மீண்டும் அடுத்த எக்ஸ்பிளனர்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.